இந்த வீடியோவில் ஈட் ஷாப்பிங்கும் நோன்பு பெருநாளுக்குரிய ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபியும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். சாப்பிட்டதும் நல்ல சில் என்று ஃபீல் ஆகக்கூடிய இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்க்கலாம் வாங்க. சைனா கிராஸ் 5 கிராம், மில்க் மேட் 1/2 கப், தண்ணி 1/2 கப், ரோஸ் சிரப் 3 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் மில்க் 500 ml. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற சைனா கிராஸுக்கு சஞ்சா என்றும் சொல்லுவோம். இதுக்கு பதிலாக அகர் அகர் பவுடரும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படியே சைனா கிராஸை யூஸ் பண்ணுறதாக இருந்தால் 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு தான் எடுக்க வேணும். ஆனால் இன்றைக்கி நான் சைனா கிராஸை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த பாத்திரத்துக்குள்ள 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். தண்ணி இப்போ கொதிக்குது. கிரைண்ட் பண்ணின 5 கிராம் சைனா கிராஸை இதுக்குள்ள போடுவேன். சைனா கிராஸ் கரையும் வரைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதுக்குள்ள 500 ml ஃப்ரெஷ் மில்க் சேர்க்கிறேன். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். பால் நல்லா கொதிக்கிற நேரம் 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளுவோம். கண்டென்ஸ் மில்க்குக்கு பதிலாக 1/2 கப் சுகரும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுக்கு காரணம் இந்த டெசர்ட்டுக்கு ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ரோஸ் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எனக்கு ரோஸ் சிரப் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால நான் ரோஸ் சிரப் சேர்க்குறேன். இல்லாட்டி வெனிலா கொஞ்சம் சேர்த்து வெனிலா ஃப்ளேவர்லேயும் இந்த புடிங்கை யூஸ் பண்ணலாம். எங்கே நான் யூஸ் பண்ணின ரோஸ் சிரப் கடையில் வாங்கின ரோஸ் சிரப் இல்லை. ஒவ்வொரு ரமதான்லேயும் ஃபலூடா குடிக்கிறதுக்காக நானே வீட்டில் ரோஸ் சிரப் செய்திடுவேன். ஸோ இது ஹோம்மேட் ரோஸ் சிரப். சரி, நல்லா கொதிக்கிற வரைக்கும் இதை நாங்கள் காய்ச்சி இருக்கிறோம். இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதை நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது நாங்கள் ஸ்ரீலங்காவில் கசகசா என்று சொல்லுவோம். சில பேர் இதை சப்ஜா சீட்ஸ் என்றும் சொல்லுவாங்க. நான் இந்த புடிங்கில் இதை யூஸ் பண்ணல. பட் நீங்கள் விரும்பினா இதில் கொஞ்சத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரிட்ஜால் எடுத்து உங்களுக்கு காற்றத்துக்கு இடையிலேயே ரோஸ் சிரப் புடிங்கில் பாதியை காணல. மவுண்ட் லிவனியா கிளிட்ஸுக்கு ஈத் ஷாப்பிங் போயிட்டு அங்கே எடுத்த சில வீடியோ கிளிப்ஸையும் இதில் சேர்த்துருக்கிறேன். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஷாப்பிங் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் அசர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. அங்கே இருந்த ஸ்டாஃப்ட நான் தொழுகிறதுக்கு இடம் கேட்டேன். அவங்க ஸ்டாஃப் தொழுற இந்த ப்ரேயர் ரூமை காட்டினாங்க. கஸ்டமர்ஸ் கேட்டால் எங்களுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதைத்தான் நீங்கள் சேர்த்துருக்குறேன். சைனா கிராஸ் புடிங் செய்து உங்களுக்கு காட்டுறதுக்கு இடையிலேயே அதில் பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் ஒரு புடிங்கை பவுலில் செட் பண்ணி
இங்கே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலால் நீங்கள் சில நட்ஸ் வகைகள், அதாவது கேஷ்யூ நட்ஸ், ஆமண்ட், பிஸ்தாச்சியோ இதுகளையும் சாப் பண்ணி சேர்த்தா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே மக்களே, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் ஈத் முபாரக். Keep watching us and keep smiling.